ஹாய் நண்பர்களே! இது சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனல்ல இன்னைக்கு இந்த செய்திய பார்க்க போறோம். என்ன செய்தின்னா, பழனி கோயில்ல அரசு வேலை வழங்குறாங்க. அது என்ன வேலை? என்ன படிச்சிருக்கணும்? அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஃபாலோ பண்ணிக்கங்க. பழனி முருகன் கோயில்ல அரசு வேலை வழங்குறாங்க. இந்த வேலைக்கு தேர்வே இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 296 பணியிடங்கள தற்போது நிரப்ப போறாங்க. தமிழ்நாடு அரசினுடைய இந்து சமய அறநிலையத்துறைய கட்டுப்பாட்டில் உள்ள திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் மற்றும் உப கோயில்களில் உதவியாளர் மற்றும் டெக்னீசியன் பணியிடங்களை நிரப்ப தற்போது அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. மொத்தம் 296 பணியிடங்கள் தற்போது நிரப்ப இருக்கிறாங்க. இந்த பணியிடங்களை நிரப்ப தகுதியான இந்து சமயத்தை சேர்ந்தவர்களிடம் இருந்து விண்ணப்பங்களை வரவேற்கிறாங்க. இந்த பணியிடங்களுக்கு நேரடி நியமனம் அடிப்படையில் இந்த பணியிடங்கள் நிரப்ப இருக்கிறாங்க. தகுதியும் விருப்பமும் உள்ளவங்க 8/1/2024க்குள்ள விண்ணப்பிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறையில இந்த வேலை. இதுல இந்து சமயத்தை சார்ந்தவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காலி பணியிட விவரங்கள் தற்போது பார்ப்போம். இளநிலை உதவியாளர் 7 பணியிடம், சீட்டு விற்பனையாளர் 13 பணியிடம், சத்திரம் காப்பாளர் 16 பணியிடம், சுகாதார மேஸ்திரி 4, பூஜை 1 காலி பணியிடம், காவல் 44 காலி பணியிடம், துப்புரவு பணியாளர் 161 காலி பணியிடம், கால்நடை பராமரிப்பு 2 காலி பணியிடம், உதவி யானை மாவுத்தர் 1 காலி பணியிடம், சுகாதார ஆய்வாளர் 1, உதவி பொறியாளர் மின்னணுவியல் 1, உதவி பொறியாளர் சிவில்ல 4, இளநிலை பொறியாளர் எலக்ட்ரிசிட்டியில 1, இளநிலை பொறியாளர் ஆட்டோமொபைல் 1, இளநிலை பொறியாளர் மெக்ட்ரானிக்ஸ் ரோபோட்டிக்ஸ் 1, மேற்பார்வையாளர் சிவில்ல 3, மேற்பார்வையாளர் இயந்திரவியல்ல 3, தொழில்நுட்ப உதவியாளர் மின் 2, தொழில்நுட்ப உதவியாளர் 1, தொழில்நுட்ப உதவியாளர் இயந்திரவியல்ல 1, கணினி இயக்குபவர் 3, ஆய்வக நுட்புணர் 1, விஞ்சு ஆபரேட்டர் 1, மிஷின் ஆபரேட்டர் 1, மிஷின் ஆபரேட்டர் 1, ஹெல்பர் 2, ஹெச்டி ஆபரேட்டர் 1, ஓட்டுநர் 2, ஆகம ஆசிரியர் 1, அத்தியான பட்டர் 1, அர்ச்சகர் 2, நாதஸ்வரம் 2, தவில் 2, தாளம் 5, மாலை கட்டி 1. இது போன்ற பணியிடங்கள் தற்போது நிரப்ப போறாங்க. இதுக்கு கல்வி தகுதி என்னன்னு பார்த்தா, தொழில்நுட்ப பணியிடங்களுக்கு சம்பந்தப்பட்ட பிரிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளோமா அல்லது ஐடிஐ படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இளநிலை உதவியாளர், சீட்டு விற்பனையாளர் உள்ளிட்ட பணியிடங்களுக்கு 8ஆம் வகுப்பு படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆசிரியர் பணியிடங்களுக்கு அதற்குரிய தகுதிகளை நீங்க பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிற பணியிடங்களுக்கு நீங்க தமிழ்ல எழுத படிக்க தெரிஞ்சா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் விவரங்கள் இருந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸ்லேயே நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறோம், அதில் பார்த்துக்குங்க. வயது தகுதியை பொறுத்த அளவில் 18 வயசுலேருந்து 45 வயசுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல எப்படி தேர்வு செய்யறாங்க அப்படின்னா, இந்த பணியிடங்களுக்கு நேர்முக தேர்வு அடிப்படையில தான் தகுதியானவர்கள் தேர்வு செய்யறாங்க. இது எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா, palanimurugan.hrce.tn.government.in இந்த வெப்சைட்ல இந்த விண்ணப்பம் உங்களுக்கு கிடைக்கும். அதை பிரிண்ட் எடுத்து அந்த விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து உங்களுடைய தேவையான அந்த ஆவணங்கள்லாம் இணைச்சு இந்த முகவரிக்கு அனுப்ப சொல்லியிருக்காங்க. என்ன முகவரி அப்படின்னா, இணை ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் பழனி திண்டுக்கல் 624601 இந்த முகவரிக்கு நீங்க இந்த விண்ணப்பத்தையும் அந்த ஆவணங்களையும் அனுப்ப சொல்லியிருக்காங்க. இதுக்கு கடைசி நாள் 8/1/2025. நண்பர்களே, வாய்ப்புள்ள நண்பர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க. நன்றி.